ஹலோ ஹலோ. இளவரசி, எங்க இருக்கீங்க? என்னாச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. கூட யாராவது இருக்காங்களா? கஸ்டமர் இருக்காங்க. சரிங்க, நான் உங்களுக்கு அப்புறம் பண்றேன். இல்ல பரவாயில்ல, சொல்லுமா. வயிறு ரொம்ப வலிக்குதுங்க. என்னம்மா இப்படி சொல்ற? அடிக்கடி இப்படி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் கர்ப்பப்பை எடுத்தாதான் சரியாகும்னு சொன்னாங்க. நான் வேற டிரைவிங்ல இருக்கேன். என்ன பண்றதுன்னு புரியலையே. சரி சரி, நீங்க கஸ்டமரை டிராப் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட கூட நான் சொல்றேன். இல்ல அபி, இவன் வலியால துடிக்கிறத என்னால பார்க்க முடியல சார். கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும் சார். நான் என்ன பண்ணட்டும் அபி? நானும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். வருமானம் பத்தலையே. இப்பதான் ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுன்னு ஆச்சு. இப்போ மறுபடியும் அட்மிட் பண்ணி கர்ப்பப்பையே எடுக்கணும்னு சொல்றாங்க. இளவரசி வலியில துடிக்கிறதையும் என்னால பார்க்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? அந்த கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான்? சரி அபி, நான் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை புரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். கஸ்டமரை ட்ராப் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட்ல போய் இன்னொரு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா இளவரசி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடு. சரிங்க. சரி அபி. நீ அழாத இளவரசி. அபி பயமா இருக்கு. அபி பயப்படாதடி, ஒன்னும் ஆகாது. ஸ்டாப் ஸ்டாப், போதும் போதும், நிறுத்திடுங்க. இதோ நிறுத்துறேன் மேடம். என்ன மேடம் சொல்லுங்க. அது இங்க ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியுமா? என் பாப்பாக்கு ஒரு மருந்து வாங்கணும். இல்லை மேடம், டைமுக்கு கஸ்டமரை கூட்டு போகணும். நீங்கள் ஏதோ ஹாஸ்பிட்டல்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன். என்னோட தொழில் மேடம், ப்ளீஸ். சரி, அப்போ என்னதான் பண்றது? எப்படியும் மெயின் ரோடு வந்துட்டோம் இல்லை மேடம். நீங்கள் வேற வெஹிக்கிள் ஏதாவது பிடிச்சிட்டு போயிடுங்களேன். சரிங்க, தேங்க்ஸ். நான் வேணா ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டா மேடம்? ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இல்லை மேடம், பரவாயில்ல, பணம் எதுவும் தேவையில்லை. உங்கள் வாப்பா நல்லபடியாக குணமாகணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இல்லை பரவாயில்ல, இதை வச்சுக்கோங்க. இல்லை பரவாயில்ல, உங்கள் வாப்பா குணமான உடனே இதை யாராவது ஏழைக்கு உதவி பண்ணிடுங்க. வரேன் மேடம். இந்த நல்ல குணத்துக்காக தான் உங்களை நான் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்துக்கும் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இளவரசி, கொஞ்சம் பொறுத்துக்கொடி. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வலி குறையறதுக்கு இப்போதைக்கு ஏதாவது மாத்திரை கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். சரியா? சீக்கிரமா அபி. சார் சொல்லுங்க சார். சுப்பிரமணி தானாங்க? ஆமாம் சார். இப்போ எங்கே இருக்கீங்க? இதோ வந்துட்டே இருக்கேன் சார். இல்லை வேண்டாங்க, என் டெல்லி ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால ஏர்போர்ட் போகல. ஓகே சார். உங்கள் கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்கள் வர வேண்டாம். ஓகே சார், நானும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹலோ
அபி, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சரிங்க சுப்பிரமணி. இளவரசியை கொஞ்சம் ரெடியா இருக்க சொல்றியா? சரி, நான் சொல்றேன். நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. சரி. என்னது, நம்ம ஃபோன் அடிக்கல, உள்ள செல்போன் சத்தம் கேக்குது. ஃபோன் உள்ளதான் அடிக்குது. டாக்ஸியில் ஏறின பொண்ணு பேகை வண்டியிலே விட்டுட்டு போயிடுச்சு போல் இருக்கு. ஹலோ மேடம், உங்க பர்ஸை வண்டியிலே விட்டேங்க மேடம். நான் மகா பேசுறேன். மகா? ஆமா, உங்களை பார்த்து பேசி எத்தனையோ நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? மகா, எங்க இருக்க மகா? நீ எப்படி இந்த போன்ல? ஒரு பர்தா போட்ட பொண்ணு வண்டியில ஏறினா, அவதான் ஹேண்ட்பேக்கையும் மறந்துட்டா, நிறைய பணமும் இதுல இருக்கு. அவ மொபைலும் ரிங் ஆச்சு. இந்த லைன்ல நீ எப்படி? அந்த பேக்ல எவ்வளவு பணம் இருக்கு? அது அடுத்தவங்க பணம், நான் எண்ணி பார்க்கல மகா. ஏ, அதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்படியா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா அது என்னோட பணம் தான். மகா, அந்த 2 லட்சமும் உங்களுக்கு தாங்க. இன்னும் புரியலையா? உங்க வண்டியில பர்தா போட்டுட்டு வந்த பொண்ணு நான் தான். என்னது? ஆமாங்க, உங்களை பார்க்கணும்னு துடிச்சேன், தவிச்சேன். ஆனா நேரடியா பார்த்து பேசுற சந்தர்ப்பமும் நேர காலமும் அமையல. அதான் பர்தா போட்டுட்டு வர வேண்டியதாயிடுச்சு. சாரி. மகா, நீ எப்படி இருக்க மகா? உன் உடம்பு எப்படி இருக்கு? வேளை வேளைக்கு மருந்து சாப்பிடுறேல? உன்னை தேடாத இடமே இல்ல மகா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் செய்யாத தப்புக்காக இத்தனை நாள் ஜெயில இருந்த உன்னை என்னால மறக்க முடியல மகா. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உன் நினைப்பு தான் இருந்தது. உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ உன்னை பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியாம போயிடுச்சு மகா. நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன்னு சில காரணங்களுக்காக உடனே சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஆனா கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என்னாலதான் பிரச்சனைகள் ஆரம்பமாச்சு. என்னாலதான் எல்லா பிரச்சனைகளும் முடியும். இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஐயோ மகா, நீ இங்க இல்லாததுனால என்னென்னமோ நடந்துருச்சு. உன்னை நான் கொலை பண்ணிட்டு தான் சொல்லி என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் ஜெயில் வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சொருபன்கிற ஒரு வக்கீல் தான் என்னை இப்ப ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்திருக்காரு. நீ உயிரோட இருக்கேன்னு கோர்ட்ல வந்து நீயா சரண்டர் ஆனாதான் என் மேல இருக்கிற கொலைப்படி நீங்கும். எனக்கு எல்லாம் தெரியுங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கா. மகா, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என் இளவரசி கர்ப்பமா இருந்தா இல்ல, இப்ப அபார்ஷன் ஆயிடுச்சு. இப்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கா. டாக்டர் கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்றாங்க. சாரி மகா, ப்ளீஸ் மா, நீ எங்க இருக்கன்னு ஒரு தடவை சொல்லு மகா. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தடவை வந்து உன்னை பார்க்கறேன் ப்ளீஸ். சாரி. இப்ப நாம சந்திக்கிறது நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையும் அமையலாம். அதனால இப்ப வேண்டாம். எனக்காக நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய உதவி ஒண்ணு இருக்கு. என்ன சொல்லு மகா. நீங்க கஷ்டப்படக்கூடாது. எந்த காலத்திலயும் என்னால அதை தாங்கிக்க முடியாது. அதனாலதான் வண்டியில 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சேன். தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க. இல்ல மகா, இது தப்பு. இது பாருங்க, நீங்க பணத்துக்காக பயங்கர ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். பணத்தை எடுத்துக்கிட்ட நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்கன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அந்த பணத்தோட சேர்த்து ஒரு செல்போனையும் வச்சேன்.
அவசரமா இதை சொல்லதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். அந்த பணம் நம்ம பணங்க, உங்களுக்கு உரிமை உள்ள பணம். இல்ல மகா, இது எனக்கு சரியா படல. நான் உங்க மனைவிங்க, நீங்க தாலி கட்டின மனைவி. உங்களுக்கு பணம் தர உரிமை எனக்கு இருக்கு. இளவரசிக்கு இது பிடிக்காம போலாம், ஆனா தயவு செஞ்சு அவங்க கிட்ட நான் பணம் கொடுத்ததா சொல்லிடாதீங்க. அப்புறம் இந்த போனை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசணும்னா இந்த லைனுக்கே வரேன். பை, லவ் யூ. ஹலோ ஹலோ மகா, This number is currently switched off. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பைத்தியக்காரங்களா தெரியுதா? எத்தனை பேரோட நேரம் வேஸ்ட், எத்தனை பேரோட எதிர்பார்ப்பு, ஏக்கம், உழைப்பு, இதெல்லாம் உனக்கு கிழக்கிறையா போச்சா? என்ன மன்னிச்சிடு பிரேமா, நீ என்ன அடிச்சது கரெக்டு தான். உன்னெல்லாம் கொண்டு போட்டுருக்கணும்டி. அடிச்சதோட விட்டனேன்னு சந்தோஷப்படு. எத்தனை பேர் உணர்ச்சிகளோட விளையாடி இருக்க. ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண நீ? நல்ல நட்பை தான் உனக்கு மதிக்க தெரியல. உண்மையான ஒரு காதலையும் காலில் போட்டு மிதிச்சிருக்க. ஏன்டி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வராம கல்யாணத்தை நிறுத்தின? கண்ணில் தண்ணி காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு தொலைச்சிருவான். உனக்காக ஒரு ஆஃபீஸே காலி பண்ணி கல்யாணத்துக்கு காமிச்சு கால் டாக்ஸி வர வச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எல்லாம் சரி கட்டி மேரேஜுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பா, எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு கஷ்டம். ஏன் ஏன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரல? சொல்லு. என்ன மன்னிச்சிடு பிரேமா. சி, வாய மூடு. உனெல்லாம் மன்னிக்கவே முடியாது. இனிமே சந்தியா என் வாழ்க்கையிலே இல்ல அப்படின்னு மனசு உடைச்சு போயிட்டார் செல்வா. அந்த அளவுக்கு அந்த நல்ல மனசை நீ உடைச்சிட்ட. படிச்சவ தானே நீ. இப்படி அநாகரிகமா நடந்துக்கலாமா? உனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலையா? இல்ல இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா கல்யாணத்துக்கு தயாரா தானே நீ வீட்டை விட்டு கிளம்பி வந்த. அப்புறம் என்னதான் நடந்தது? என்ன எதுவுமே கேட்காத ப்ளீஸ். முடியவே முடியாது. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கல்யாணத்துக்கு கிளம்புன நீ ஏன் அங்க வரல? அட்லீஸ்ட் நீ வரலன்ற விஷயத்த கூட சொல்லலையே. சொல்லு, ஏன் சொல்லல? திடீர்னு அவங்க வந்துட்டாங்க, என்ன தடுத்துட்டாங்க. யாரு யார் வந்தாங்க? யாரு தடுத்தாங்க? என் மாமியார், செல்வாவோட அம்மா. ஒரு மாமியாரே வந்து அவங்க தாலியை காட்டி என் கால விழுந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்? நான் அவ்வளவு கல்லஞ்ச கறி கிடையாது பிரேமா. என் மாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தினவனா. இப்ப என் அத்தைய வந்து காலில் விழுறாங்க. அழகான குடும்பம், நல்ல மனுஷங்க, அன்பான உறவு, இதெல்லாம் பார்த்துதான் நான் அந்த குடும்பத்துக்குள்ள போனோன்னு கனவு கண்டேன். இப்படி ஆளாளுக்கு என்ன பாசத்தால கட்டி போட்டு பாழங்கிணத்துல தள்ளினா நான் என்னடி பண்ணுவேன்? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? கடவுள் ஏன் என்னை இப்படி தண்டிக்கிறாரு? உங்க அம்மா வந்து என் காலில் விழுந்தாங்க, கல்யாணத்தை நிறுத்த சொன்னாங்கன்னு அவங்க பெத்த பிள்ளைகிட்டயே நான் எப்படி அந்த காரணத்தை சொல்லுவேன்? அது என் செல்வா எப்படி தாங்கிக்குவாரு? அப்படியே நொறுங்கி போயிட மாட்டாரா? என்னால இந்த குடும்பத்துக்குள்ள
பெரிய பூகம்பமே வெடிக்கும். இதெல்லாம் நினைச்சுதான் நான் பயந்து எதுவும் சொல்லாம ஓடிட்டேன். இத உன்கிட்ட கூட சொல்லிருக்க மாட்டேன் பிரேமா. ஆனா நீ இவ்வளவு தீவிரமா கேட்டதுக்கு அப்புறம் உன்கிட்ட மறைக்க முடியல. இது ஒரு பெரிய பாரமா என் மனசை போட்டு அழுத்திட்டு இருக்கு. எனக்கு இதை நினைச்சு நினைச்சு பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு. என்னால தாங்க முடியல. ராத்திரி தூங்க கூட முடியல. யார்கிட்டயாவது சொல்லி அழக்கூட எங்க வீட்டுல எனக்கு ஒரு நாதி இல்லடி. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லி அழறேன். சந்தியா, ஐ எம் so சாரி. நீ இப்படி ஒரு காரணத்தை சொல்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உனக்கு தெரியாம அடிச்சிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சந்தியா. உங்க எல்லாரும் ஏமாத்தின பாவத்துக்கு நான் போய் முதியோர் இல்லத்துல ஒரு நாள் முழுசா சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். நீ சொல்றது சரிதான் சந்தியா. இந்த விஷயத்தை எப்படி பெத்த பிள்ளை கிட்ட சொல்ல முடியும்? முடியாதுதான். ஆனாலும் இந்த விஷயத்தை சொல்லிதானே ஆகணும். இல்லைன்னா செல்வா உன்னை முழுசா வெறுத்துருவாரு சந்தியா. வெறுக்கட்டும், செல்வான்னு வெறுக்கட்டும். நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டு. என்னையே நான் வெறுக்கிறேன். அவர் என்ன வெறுத்த தப்பு இல்ல. அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் நான் அவர் கூட பேச கூட மறுக்கிறேன். இங்க பாரு சந்தியா, இதனால யாருக்கு என்ன லாபம் சொல்லு பார்க்கலாம்? அந்த அம்மா செஞ்ச தப்புக்கு ஏன் நீ துரோகி பட்டத்தை வாங்கி கட்டிக்கிற? நான் சொல்றேன், பேசாம கண்ணை மூடிக்கிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு செல்வா கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லு. இல்ல, நானும் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணு பண்ணு. அடி போடி. இந்த சத்தியத்தெல்லாம் நான் நம்புறதே இல்லை. நீ கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்படுவ. நான் சத்தியம் செஞ்சிட்டேன்னு வாய் மூடிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் பழைய கதை. இல்லடி, தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்த செல்வா கிட்ட சொல்லக்கூடாது. சரி சந்தியா, நானா வழிய போய் சொல்லல. ஆனா செல்வா வந்து காரணம் கேட்டா ஏன் வாய அடக்க என்னால முடியாது. அதை இப்பவே சொல்லிடுறேன். இல்லடி ப்ளீஸ், யாத்திய காட்டி கொடுத்துறாத பிரேமா. உன் சென்டிமெண்ட்டை உன்னோட வச்சுக்கோ. சந்தர்ப்பம் வரும்போது நான் பேசிக்கிறேன். முதல்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. இளவரசி, இளவரசி, எப்படிமா இருக்கு? எங்க இப்படி கத்துறீங்க? படபடங்குது. ஐயோ, சாரிம்மா. வா, டாக்டர்கிட்ட போலாம். வேண்டாங்க, அபி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி என்ன மருந்து கொடுக்கலான்னு கேட்டுட்டு மெடிக்கல் ஷாப்க்கு வாங்கிட்டு வர போயிருக்கா. ஓ, இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனா வலிதான் அடிக்கடி விட்டு விட்டு வலிக்குது. எனக்கு ரொம்ப அசதியா இருக்குங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போலாம். சரி சரி, ரிலாக்ஸ்டா படுத்துக்கோ. ரெஸ்ட் எடுத்துக்கோமா. இளவரசி, ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றியா? கொண்டு வரட்டுமா? வேண்டாங்க. டிஃபன் சாப்பிட்டியம்மா? சரி. என்னங்க, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா? ஒன்றும் இல்லையே. இளவரசி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன பிரச்சனை? பிரச்சனை பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் இதே நான் பழைய சுப்பிரமணியா இருந்தா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருப்பேன். ஆனா பட்ட அடிகளும்
வேதனையும் வலியும் என்னை மாத்திருச்சு. அதனால இந்த விஷயத்த மட்டும் உன்கிட்ட மறைக்க விரும்பலம்மா. மகாவை பாத்தீங்களா? இளவரசி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க இப்படி சுத்தி வளைச்சு பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் தினம் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். எங்க பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? அவளை நான் நேரடியா பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, அவ கார்ல ஏறி உட்காந்தப்போ நார்மலா ஒரு கஸ்டமர் மாதிரி தான் உட்காந்தா. கடைசி வரைக்கும் நான் அவளை பார்க்கவே இல்லை. அவளும் தான் யாருன்னு காட்டிக்கல. இறங்கும்போது இதோ இந்த பேக்கை கார்ல விட்டுட்டு போயிட்டா. இந்த பணத்தை வச்சு அவ உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லிருக்கா. என்ன பண்ணட்டும்? நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க? இளவரசி ப்ளீஸ், என்னை இப்படி சோதிக்காத. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. நான் மறுபேச்சு பேசவே மாட்டேன்.